ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்னன்னா ஒரு சின்ன டிப்பு. ஒருத்தவங்க வந்து ஒரு பழைய வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் குழந்தைங்களை பற்றி டீனேஜ் சில்ட்ரனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தாக்க, சிஸ்டர், பார்ட்னர்ஸுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் அதை போட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்ட்னர்ஸுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி தான் நான் பேசுறது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பார்ட்னர்ஸ் தட் ஆர் நாட் மேரிட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனிபடி ஹூ இஸ் இன் லவ் வித். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சம்படி ஹூ இஸ் இன் காலேஜ் அண்ட் டேட்டிங். I'm solely talking about husband and wife and the kids. அவ்வளோதான். நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் போல. I am only talking about misunderstanding between married partners. குழந்தைங்களோட இருக்கிறவங்க மேரிட் பார்ட்னர்ஸ், அவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து கண்டிப்பாக வரணும். பிள்ளைங்க வந்து அதை பார்க்கணும். மெயின் திங் இஸ் தட் யூ ரெக்டிஃபை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்றத குழந்தைங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரலைன்னா அது வந்து ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஹாவ் அ லைஃப் லைக் தட். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே செய்யணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் வந்து லைஃப் இப்படியே ஜாலியாக நம்மளுக்கு போயிடும், அம்மா அப்பா மாதிரியே நம்ம இருந்துடலாம், அதை அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. பட் குழந்தைங்க முன்னால் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பட் அடிச்சுக்கிறது, உடச்சிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. But there will be misunderstanding. At the same time, children also should understand. Mom and dad rectify it. பேசிட்டு திரும்ப நம்ம சந்தோஷம் ஆயிடுறோம். இப்படி தான் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைங்களுக்கு வேணும். ஸோ பிள்ளைங்க வந்து தே ஹாவ் டு கெட் இன்ஸ்பயர்ட் பை த பேரண்ட்ஸ் ஹவு டு லிவ் அ லைஃப். அது வந்து ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ யூடியூப் ஷார்ட் வீடியோஸோ கிடையாது. இந்த டோம் ஸ்க்ரோலிங் கிடையாது. லைஃப் இஸ் சம்திங் வெரி மீனிங்ஃபுல். That's why God has created, families. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்து உடஞ்சி போகிறது வந்து இதனால தான். யூடியூப் ஷார்ட் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு people think life is going to be like that. But it is not. When two people come together and make a family, make a life together, it's a whole different story. So you have to understand there's a lot more. ஸோ அதனால் வந்துட்டு இவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் அப்படி பண்ணுறேன், அவங்கள பார்த்து இப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் டேட்டிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் ரியலி நாட் டாக்கிங் ஃபார் யூ, பட் take my word, whatever you think, it's not like Instagram doom scrolling, it's not YouTube short videos. That is not the reality. People only post. அவங்க பீப்புள் போஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களோட ரியாலிட்டி கிடையாது. தே ஜஸ்ட் டூ பிகாஸ் இட் மேக்ஸ் தம் ஃபீல் குட். அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுதான் ரியல் லைஃப்னு நினச்சிக்காதீங்க. லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கோயிங் லைக் வாட் யூ see at home. There will be a lot of things that come in the future, and they have to face those things. So home is a place where they see things. But home is also a place where the partners don't work on their own. நான் பாட்டுக்கு என் இஷ்டத்தோட நான் பண்ணுவேன், நீ உன் இஷ்டத்தோட பண்ண அப்படின்ற அந்த இதை வந்து குழந்தைங்க, I don't think they should see that kind of attitude within the partners, especially if you are married with children. இப்போ வந்து நம்மலாம் வேறு வேறு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்போம். இப்போ என் ஃபேமிலிக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் டன் இட் வித் மை ஹஸ்பண்ட் கன்சர்ன். It's not without my husband concerned, and it's not without my children concerned. Even today, if I do $10 to someone, my children know, and solely my husband knew. அதுக்காக வந்துட்டு இந்த வெளியில் போனால் $10 இதை வாங்குறேன், இந்த தீனி வாங்குறேன். when it comes to outside of the nuclear family, ஐ மீன் நானே, என் ஹஸ்பண்ட், என் 3 பிள்ளைங்க, எங்கள் 5 பேர்த்து மீறி வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா ஐ டெஃபினெட்லி வில் ஃபேமிலி இன் த சென்ஸ் நாட் எக்ஸ்டெண்டட், ஜஸ்ட் த 5 of us. கண்டிப்பாக எனக்கு வந்து அப்படி தான் நான் லைஃப்பை இது வரைக்குமே ஓட்டிகிட்ருக்கேன். I've never done anything without my husband concerned, and now without my children concerned, I have never done anything. So இதுதான் எங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
It doesn't mean that we didn't have fights. It doesn't mean we came across all of those things. அது எல்லாமே நாங்கள் வந்து கடந்து தான் வந்தோம். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சொல்லும்போது இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு gift ஒருத்தவங்களுக்கு வாங்கி தரோம், ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒரு அக்கா தங்கச்சி ஒரு பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு ஒரு சுடிதார் வாங்கி தந்தோம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒரு gift சின்னதாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இதையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது, வீட்டில் வந்து ஒரு மேஜர் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அடுத்தவங்க கிட்ட நம்ம கடன் கேட்குறோம், இந்த மாதிரி பெரிய ஒரு லோன் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தனியாக போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசி வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாக்க இன்னைக்கு அது நல்லா இருக்கும், பட் நாள் போக போக யூ லூஸ் யுவர் ரெஸ்பெக்ட், யுவர் கான்ஃபிடென்ஸ், எவ்ரி திங் வில் கோ. உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ன்றதே இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஓவரால் யூ வில் லூஸ் யுவர் ரெஸ்பெக்ட். ஸோ ஒரு பார்க்கறதுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லை அப்படின்றத விட அவங்கள பார்த்தா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து வேணும், கண்டிப்பாக வேணும். ஒரு 4 பேர் நம்மளை பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு நல்ல மனுஷியாக இருந்துட்டாவ அப்படின்ற அந்த ஒரு இது வேணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் நீங்கள் கொண்டு வர முடியுமே ஒழிய வெளியில் இருந்து அது உங்களுக்கு வராது. ஸோ அதுதான், இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும். இல்லை அப்படின்னா சில்ட்ரன் வில் சஃபர், புவர் சில்ட்ரன் வில் டெஃபினெட்லி சஃபர். நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது செய்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறீங்க, அது எல்லாமே ஓகே as far as it's a open transaction between the couple. அது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா I don't know what to tell you, it's just very sad, very sad. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஏமாற்றி நம்ம இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படி ஒருத்தவங்களை ஏமாற்றி ஃபேமிலியில் பொண்டாட்டி புருஷனை ஏமாற்றி பொண்டாட்டி ஏமாற்றி புருஷன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை கொடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் எப்படி சிஸ்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். To be honest, I had the very very best லைஃப்ன்றது எனக்கு வந்து என்னோட கல்யாண வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து I don't know, I grew up, எனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப்ன்றது எனக்கு வந்து after I met my husband. அது I'm forever thankful. 22 yearsல என் ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணேன். I was in Bangalore at that time. ஃபைனல் இயர் 3rd year நர்சிங் முடித்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது தான் எனக்கு ஆண்ட்ரூவோட கான்டாக்ட் கிடச்சி நாங்கள் வந்து லெட்டர் மூலமாக we had contact. பட் என்னோட பெஸ்ட் லைஃப் வந்து ஆண்ட்ரூவை மீட் பண்ண வாட்டி தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் ஆகி என் பிள்ளைங்க நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, I don't know, but it is such a happy story, happy moments, நல்ல மெமரிஸ். என்னோட பெஸ்ட் லைஃப்ன்றது என்னோட கல்யாண வாழ்க்கை, நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் லைஃப்னே நான் சொல்லுவேன். It all came after I met my husband. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து எங்களை பற்றி தெரியும். They still love being home. They still see me and my husband as a very good example as a husband and wife. என் லைஃப்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க வந்து என்னையும் என் ஹஸ்பண்டையும் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பார்க்குறது தான் ஒரு பெரிய ஒரு இதுன்னே நான் நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி என் பையன் ஒரு 2 weeks முன்னால் கூட சொன்னான், மேம் யூ போத் ஆர் த கிரேட் பேரண்ட்ஸ் அப்படின்னு தம்பி என்கிட்ட சொன்னான். அதுதான் எனக்கு வந்து பயங்கரமாக ஐம் சாரி அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி அப்படி, அதாவது நான் அம்மா அப்பாவை பற்றி அப்படி சொல்லும்போது இட்ஸ் வெரி இமோஷனல் அண்ட் இட் இஸ் வெரி வெரி குட் டு ஹியர் ஃப்ரம் அவர் ஓன் கிட்ஸ். நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து அப்படி அந்த மாதிரி கேட்குறது வந்து அது ஒரு பெரிய பெரிய விஷயம். எனக்கு வந்து மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறத விட எனக்கு என் பிள்ளைங்க வந்து என்னை நம்பணும். மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இருப்போம்.
ஸோ அதுதான் சாரி இட்ஸ் ஜஸ்ட் tears flowing. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட கான்டாக்ட் கிடச்சி நான் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் வெளியவே சொல்லலை. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 2 years பிஃபோர் ஐ செட் எனிதிங் டு எனி ஒன். பட் ஆனால் என்னை எல்லாருமே வந்துட்டு இது வாய் அடி, வாய் ஜாஸ்தி, எதுனாலும் அப்படியே பேன்னு சொல்லிடும் அப்படின்னு. பட் நம்ம கல்ச்சரில் ஒன்று இருக்குது பாருங்க, சீக்ரெட்டாக வைக்க வேண்டிய விஷயத்த வைக்க மாட்டாங்க. எந்த விஷயம் ஒரு உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயத்த இது இப்போ சொல்லுது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ யூனோ இதெல்லாம் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். வாட் இஸ் டு பி செட் அவுட் லவுட் அண்ட் வாட் இஸ் நாட். அது வந்து நம்ம வீட்டு லெவல்லையே அது வந்து நிறைய தப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னாக்கா, அம்மா வந்துட்டு அப்பாட்ட இதை சொல்லாத, அப்பா வந்து அம்மாவுக்கு இது தெரியக்கூடாது, இந்த மாதிரி பேசுறது. See, this is what is, we think it is important, but that's not what is important. There are much more bigger things than that. ஆக்சுவலாக அது வந்து பிள்ளைங்களுக்குள்ள டென்ஷன், வீட்டில் ஐயோ என்னடா பேசுறது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு டென்ஷனை நம்ம வந்து உண்டாக்கிக்கிறோம். அதே மாதிரி இந்த சொந்தக்காரவங்க வரும்போது அவங்கக்கிட்ட அப்படி இருக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி இருக்கணும். தெர் இஸ் நோ நேச்சுரலிட்டி இன் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் யூனோ ஒரு நம்மளுக்கே ஒரு சென்ஸ் இருக்கணும். என்னத்தை பிள்ளைங்கிட்ட வந்து சொல்லிட்டு இது அம்மாட்ட சொல்லாத, இது அப்பாட்ட சொல்லாத, என்ன சர்ப்ரைஸ் ஆகுது. யூனோ இட்ஸ் அ ஃபேமிலி. வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து ஜாலியாக இருக்கணும். அம்மா அப்பாட்ட வந்து ஒரு ஃப்ராங்காக பேசுறதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் முதல்ல. That will definitely sort out a lot of problem in your life as a partner and as a husband and wife with the kids. அதுதான் நான் சொல்ல வர, வேற எதுவும் இல்லை. What do you call as an inspiration? Because நம்ம ஊரில் வந்து அப்போல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்க திருவள்ளுவர், ஔவையார், அந்த மாதிரி முன்னெல்லாம் பார்த்துட்டு மகாத்மா காந்தி, நேரு, இப்படி பெரிய இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து என்னடானா ஒரு 20 yearsல யூடியூப்பில் பாப்புலர் ஆகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து காலேஜில் வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனல் இது பண்ணி அவங்க பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு I was like so amazed by it. But anyway, but this is my opinion. Inspiration has to come from the parents. இப்போ என் பிள்ளைங்க வந்து மிக்ஸ்ட் கல்ச்சரில் வளர்ந்த பிள்ளைங்க. பட் தே லவ் மை கல்ச்சர், தே லவ் ஹூ ஐ ஆம், தே லவ் பீப்புள், தே லவ் தமிழ் ஃபுட். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வெண்ட் அண்ட் ஐ டுக் தம் டு தமிழ்நாடு ஸோ மெனி டைம். நான் வந்து அவங்கள அங்கே இந்தியாவிலேயே வளர்த்த கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் மை ஹவுஸ், தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அதில் தான் என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அதாவது பேசலாம், சிரிக்கலாம், கிண்டல் பண்ணி விளையாடலாம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். பட் சில்ட்ரன் வந்து இப்போ அம்மாவை பற்றி அப்பாக்கிட்டேயோ, அப்பாவை பற்றி அம்மாக்கிட்டேயோ வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆஸ் அ பார்ட்னர் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் த சைல்டு அண்டர்ஸ்டாண்ட் your mother or your dad is very important to me. அந்த ஒரு இது வந்து பிள்ளைங்களுக்கு புரியணும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா, ஒரு சின்ன நடந்த இன்சிடெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். நடந்த இன்சிடெண்ட், என்னோட ஹஸ்பண்ட் பாப்பா வந்து ஐ திங்க் ஷி வாஸ் லைக் இன் 6th grade. பாப்பா 6th grade படிக்கும்போது அவள் வந்து ஒரு நாள் ஏதோ பாப்பாவும் நானும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அப்போ அவள் என் ஹஸ்பண்ட்கிட்ட போயிட்டு, டேடி மாமி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உடனே the minute my husband heard that, he took her upstairs. மேலே போய் ரூமில் கதவை சாத்திட்டு he told her, ஆண்ட்ரூ வந்து பாப்பாட்ட சொன்னார், your mom is my wife and I don't want you to be complaining about your mother. She knows better for you and she will do the best for you. So what he said was, first is she is my wife and then she is your mom. I don't want you to be complaining about my wife அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு இல்லை, என் பசங்க கூட என் ஹஸ்பண்ட்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. என்னை பற்றி அவர் பேசவே விடமாட்டார். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன். அதாவது ஜாலியாக பேசி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அது வேற. பட் வந்து இந்த மாதிரி தனியாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும், டேடை பற்றி மதர்கிட்ட சொல்கிறது, மதரை பற்றி ஃபாதர்கிட்ட சொல்கிறது, அந்த இதை வந்து என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. திஸ் வில் பி வெரி பேட் ஃபார் த ஃபியூச்சர், வெரி பேட் ஃபார் யூ போத், ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப்.
அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் சிம்பிள். அண்ட் keep shining, keep growing, keep smiling. Bye. Thank you so much. Bye-bye.